Chapter 10. Okay, so in the chapter நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா examining the fill type. Okay, so அப்புறம் customizing your fountain fill, applying pattern fill. Okay, customizing a pattern fill, creating our own two color and full color pattern. Okay, நம்மளுக்கு தேவையான கலர்ஸை நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். and also texture fill எப்படி பண்ணோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறது, postscript fill and also mesh fill. Okay, and also lastல smart fill அதையும் நம்ம பார்த்துடலாம். சரியா, ரொம்ப ஈஸி. இது வந்து கலரிங்ஸ் டெக்ஸ்சரிங்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ நம்ம இப்போ Coreldraw ஜம்ப் பண்ணலாம். சரியா, ஸோ நான் இப்போ Coreldraw ஓப்பன் பண்ணியாச்சு. சரியா, ஸோ இந்த Coreldraw நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபில்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபில்ஸை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுடைய கலர் பேலட் இங்கே இருக்குது. ஸோ அந்த கலர் பேலட்லேருந்து நான் கிளிக் பண்ணுறேன். சரியா, ஸோ ஈஸியாக உங்களுக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இஃப் ஐ கிளிக், ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை செலக்ட் பண்ணியிருக்கணும் அதோட ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஓப்பன் ஆனதில் இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபில். ஓகே, ஸோ ஃபில்லோட ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் ஃபில் இருக்கு, நான் நோ ஃபில் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூனிஃபார்ம் ஃபில். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் ஃபில்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அதை இங்கேருந்தே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாண்ட் சம்திங் பர்பிள் அண்ட் ஆல்சோ இஃப் ஐ வாண்ட் சம்திங் பிங்கிஷ், ஸோ ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். க்ரீன் வேணும்னா க்ரீன், ஆரஞ்சஸ் வேணும்னா ஆரஞ்சஸ், ஸோ ஈஸியாக நீங்கள் கலர்ஸ் மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஒய்கே வேல்யூ என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஸோ அப்படி இல்லாமல் ஆர்ஜிபியில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். ஹெச்எஸ்சி, ஹியூ சேச்சுரேஷன், ஸோ லேப் கலர்ஸ், ஸோ சிஎம்ஒய்கே நம்ம 4 கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கொடுத்துக்கலாம். அண்ட் ஐட்ராப்பர் அப்படின்னும் போது இப்போ நான் வந்து ஜஸ்ட் கோ ஹியர், இது வந்து ஒரு கலரில் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஐட்ராப்பரில் போயிட்டு I can just take this color, white color. Okay, so the white na fill பண்ணிட்டேன். So if I want yellow, so I can just go for yellow, pick பண்ணிக்கலாம். So ஈஸியா நீங்க பிக் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். just go for eyedropper, pick. Okay, so pick ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதுல உங்களுக்கு fill ஆயிடும். சரியா, so அப்படி வேணா எனக்கு show ஸ்லைடர்ஸ்ல ஷோ பண்ணோம் அப்படின்னா you can just have a slider. so நீங்க இதுல ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா you have this gradient palette, or else na show palette la poitu I can just have a single every single color and I can just apply. Okay, so edu ungalku fix ado you can just note the value and you can use it for a future reference. Okay, so idu vandu நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். Okay, so இதுல right click பண்ணீங்கன்னா as I said before அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுடைய line, that is outline வந்து increase பண்ணும். so I just go and make third bigger. Okay, so color குள்ள போறேன். so right click பண்றேன். okay, so select பண்ணிட்டு right click here. so அப்படி இல்லை அப்படின்னா drag பண்ணி just drop it. okay, so in drag பண்ணி okay இங்க கொண்டு வரேன் பாருங்க. you see I drop it here. இப்போ இந்த எட்ஜுக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். so I just go with yellow இல்லாட்டி ரெட் கலர் எடுத்துக்கிறேன். so இந்த எட்ஜுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நல்ல க்ளோஸரா கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா you see a hole in between a square. okay, so இப்போ நாங்க விட்டுட்டோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா you see that you have created a outline. okay, so ஈஸியா நீங்க கலர் பண்ணிக்கலாம். so உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஓகேவா, so இது மாதிரி இல்லாம I have to create a new one. okay, so new one எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. just go for the third option. it's a fountain fill. okay, fountain fill, it's like a gradient. okay, so click பண்றேன். so பாத்தீங்கன்னா you have created a gradient color. okay, so gradient colorல you have this modifier here. so இந்த modifierல நம்ம modify பண்ணிக்கலாம். so இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா white colorல இருக்கு. so எனக்கு வந்து if I want this to be in yellow color or reddish color, okay, so நான் orange போறேன்னு வெச்சுக்கோங்க. so it looks black to orange. okay, so திருப்பி இதுல போயிட்டு if I click here, if I just go here, I make it yellow, so it looks like this. okay, so இந்த மாதிரி நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். so இதுல வந்து none கொடுத்துக்கிறேன் so that you can view it perfectly. சரியா, so ஒரு gradient fill, fountain fill வந்து நீங்க இங்க கொடுத்துக்கலாம். so இதுல வந்து ஆட் பண்ண போறேன், கலர் ஆட் பண்ண போறேன். சரியா, so கலர் ஆட் பண்றது எப்படி அப்படின்றத பாருங்க. just go here, click. okay, so இந்த இடத்துல நான் டபுள் கிளிக் பண்றேன். okay, so double click பண்ண உடனே you see what happened அப்படின்னு
இந்த இடத்துல எனக்கு ஒரு ஐகான் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு I can change the color. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். திருப்பி இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். If I want yellow to be there, so I can just give an yellow here. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் ஒரு ஃபவுண்டைன் ஃபில்லை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபவுண்டைன் ஃபில்லை வச்சு I'm going to create a design. ஓகே, ஸோ அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a kind of button. ஓகே, ஸோ பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபவுண்டைன் ஃபில்ல பார்க்கலாம். ஸோ இதில் வந்து you have the shapes of the fill. Okay, so first one வந்து பார்த்தீங்கன்னா it's a linear fill. Next one வந்து பார்த்தீங்கன்னா it's a elliptical fill. Okay, you see the rounds here. And third வந்து பார்த்தீங்கன்னா conical fill. Okay, and also you have a diamond shaped fill. Okay, so பார்த்தீங்கன்னா it's look different. Okay, so ரொம்ப different-ஆ இருக்கும் and also easy to work on. Okay, so I can have this. Okay, so இதை வந்து நான் delete பண்ணிடுறேன். Just click, sorry, and I can just take this off. Okay, so I just make it here. Okay, I can just use this to this corner and I can use this to the corner, so you can see some difference here. Okay, so ரொம்ப ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிடலாம். and also இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். so click பண்ணி drag பண்ணி நீங்க கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? so ரொம்ப ஈஸியா நீங்க வர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பேலட்டில் காமிக்கணும். ஸோ இட்ஸ் ஹியர் இன்சைட் திஸ். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணணும். ஸோ இதை டேர் ஆஃப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் ஃபில் நான் இங்கே கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் ஃபில் இங்கே காமிக்குது. ஓகே, ஸோ இதில் யூ சி தட் ஐ கோ வித் லீனியர். ஓகே, லீனியரில் ஐ ஹாவ் 2 colors here. ஓகே, so இதில் வந்து பார்த்தீங்கன்னா if I want to add a color in between this, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா just go to a certain color, click பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து I'm going to add it here. so என்னுடைய சைன் வந்து பார்த்தீங்கன்னா plus sign, just click. okay, விட்டுட்டீங்க அப்படின்னா you see that you have created a colors. okay, colors of gradient. okay, so பாருங்க ரொம்ப சிம்பிளாக I have created it. okay, so இதிலிருந்து நான் இங்கே கொஞ்சம் கீழே வெளில கொண்டு வரேன். so you can see the difference here. so rotate பண்ணிக்கலாம் and you can just use the angles. okay, so linear angles, and if I want something like this, okay, so you can make it bigger and you can just apply it like this. சரியா? so இது வந்து ஒரு 3D ball மாதிரி நான் கிரியேட் பண்ண போறேன். just go for a new file, control பிடிச்சு just using this. okay, so இப்போ நான் interactive fill-க்கு போறேன். just drag it down here. நான் இதை மேலே கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஜஸ்ட் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு செட்டில் ஆகிடும். ஜஸ்ட் லீவ் இட் அண்ட் கோ ஃபார் மை இன்ட்ராக்டிவ் ஃபில். ஓகே, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் ஹியர். ஓகே, ஸோ இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இதை டேர் ஆஃப் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ கோயிங் ஃபார் இன்ட்ராக்டிவ் ஃபில், ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கோ ஃபார் மை இன்ட்ராக்டிவ் ஃபில். ஓகே, ஸோ இன்ட்ராக்டிவ் ஃபில்ல போயிட்டு ஐ கோ வித் fountain fill. okay, so fountain fill வந்து பாத்தீங்கன்னா it looks good now. okay, so இதை வந்து நான் 3D ball பண்ண போறேன். so go for your elliptical okay fill. okay, so இதில் போயிட்டு I'm just going to have a different color here. so I just have a little bit orangish. okay, so இதை வந்து drag பண்ணி நான் top கொண்டு போறேன். just go for pick tool. okay, sorry, I go for interactive tool. I can just move it over here. okay, so I can just bring it lower and you can see this. okay, so inga pathina I have created a specular for this. okay, so idu vandu na abbe duplicate pandren. just take a duplicate. okay, click plus apply பண்ணிடுறேன். okay, plus apply பண்ணிட்டு I'm going to bring it here. okay, so I'm going to make it a little bit lighter. okay, lighter gray. so இதோட ஸ்ட்ரோக் வந்து எடுத்துறேன். just go for stroke. இங்க இல்ல அப்படின்னா just go for your stroke here. okay, just go for object properties. இது வந்து நான் 0 none கொடுத்துறேன் and I'm going to take this back. so select பண்ணிட்டு just go to page down. okay, so here you see that we have created a different okay ஒரு 3D ball மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். okay, so உங்களுடைய ஃபவுண்டைன் ஃபில் வச்சு நிறைய நீங்க பண்ணலாம். சரியா? so அதே மாதிரி I can just create a button. okay, so ரொம்ப சிம்பிள். just check it out. so ஒரு
rectangle போட்டுட்டேன். So button fill க்கு போயிட்டு I'm just going to select this fountain fill. இது வந்து நான் எங்க இருந்து எடுத்தேன், Windows object property. Okay, so object dockersல போயிட்டு just go for object property. So நீங்க fill select பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா object property உங்களுக்கு highlight ஆகும். Just go for fountain. Okay, so fountain fill. Okay, so இப்போ இதுல போயிட்டு I'm just going to go for this and இதை வந்து நான் interactive-ஆ இங்க change பண்ணிக்கிறேன். So from top to bottom. Okay, so from top to bottom கொடுத்துட்டு I'm just going to make it little more blacker. Okay, so இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். சரியா? So பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். So இதை little bit modify பண்ணிக்கிறேன். Okay, so it looks better. சரியா? So இப்போ இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை select பண்ணிட்டு plus கொடுக்குறேன். plus கொடுத்துட்டு okay, so shift பிடிச்சு இதை கொஞ்சம் சின்னது பண்றேன். ஓகேவா? So சின்னது and also this way. Okay, so பண்ணிட்டு இதை இப்போ பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியல, ஒரு ஃபீலிங்கும் இல்லை. So what I'm going to do, இதை வந்து நான் control பிடிச்சு I'm going to make it the opposite side. Okay, so இப்போ நான் இங்க place பண்றேன். So you see that we have created a button. Okay, so இதுல போயிட்டு I can just go for interactive fill, click பண்ணிட்டு I can just have it a little more like this. Okay, so பாத்தீங்கன்னா you have created a button. I can just have a text, press on. Okay, so இதை எல்லாத்தையுமே select பண்ணிட்டு I give white and scale it. Okay, let me scale it and put it on this. Okay, so பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்க ஃபவுண்டைன் ஃபில். இது ஒண்ணுமே இல்ல, இட்ஸ் a lighting. Okay, so lighting தான் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணுது. Okay, ஒண்ணுமே இல்ல, இது வந்து நான் வந்து லீனியர் ஃபில் கொடுத்துருந்தேன். சாரி, லீனியர்ல உங்களுடைய ஃபவுண்டைன் ஃபில்ல லீனியர் கொடுத்துருந்தேன். ஓகே, லீனியர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ அதை வந்து டூப்ளிகேட் எடுத்து அதோட ஆப்போசிட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூ ஹேட் ஃபவுண்டைன் ஃபில் வந்து பிளாக் டு ஒயிட். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பிளாக் டு ஒயிட் பட் த ரிவர்ஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பட்டனை வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாட் எவர் யூ டூ யூ கேன் டூ வித் திஸ். சரியா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு கிரியேட் அ 3D பால் ஸ்ட்ரக்சரில் நான் கிரியேட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இப்போ ஐம் கோயிங் டு கிரியேட் அ பால் ஹியர். ஸோ செலக்ட் திஸ். ஓகே, ஸோ இதில் வந்து போயிட்டு ஐம் கோயிங் டு ஹாவ் அ ஃபவுண்டைன் ஃபில்ல ஐம் கோயிங் டு யூஸ் திஸ். ஓகே, ஸோ இதில் இன்ட்ராக்டிவ் ஃபில் கிரியேட் பண்ணி இது பண்ணி I'm just going to put it here. Okay, so I'm going to make it smaller and not that much. Okay, so கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் and also make it like this and இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். So it looks little bit different. Okay, so இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல I'm going to use a reflection. Okay, so அதை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். So இங்க control பிடிச்சு I'm going to select a circle. Okay, so ellipse. Okay, filling it with white, வேற ஏதாவது கலர்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன் yellowish so that உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக. ஸோ ப்ளஸ் கொடுத்து ஐம் கோயிங் டு டேக் அ ஷிஃப்ட் அண்ட் ஸ்கேல். ஓகே, ஸோ இதை வந்து நான் பேக்கில் கொண்டு போகிறேன். மேலே இருக்கிறது கண்ட்ரோல் பிடிச்சி பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போயிடும். ஸோ ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஐம் கோயிங் டு மேக் இட் பிகர். ஓகே, இப்போ நான் இதை கீழே கொண்டு வரேன். சரியா? ஸோ திஸ் லுக்ஸ் பெட்டர். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி ட்ரிம் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கோ ஃபார் ட்ரிம். ஓகே, ஸோ ட்ரிம் கொடுத்துட்டு இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு மேக் திஸ் ஒயிட். ஓகே, ஒயிட் இன் கலர் ஐம் கோயிங் டு ஹேவ் இட் ஹியர். ஓகே, ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. லெட் மீ ஹாவ் இட் லிட்டில் பிட் ஷேப்பி லைக் திஸ். லெட் மீ ஹாவ் இட் ஹியர். ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஷார்ப்பராக இருக்குது. ஐ கேன் ஜஸ்ட் make it different. Okay, so கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பென் டூல்ல we can create it. Okay, so control create and go for plus. I can just make it smaller and also இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிகரா கொடுத்துக்கிறேன் and go for a pick tool. I can have it here. இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். let me have it this way. Okay, so இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். Okay, so இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு I'm going to trim and delete this. I can have this as a white. Okay, so இதை கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு I can just bring it over here.
W, and also I can have it here. சரியா? so ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? so இதோட இத வந்து ரைட் கிளிக் பண்ணிடுங்க. so பாருங்க, you can see you have created a shininess on your ball. okay, ரொம்ப சிம்பிளா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இதுவே வந்து நீங்க ஷார்ப்பா வேணும்னா you can just use a simple thing. okay, just select பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு circle போட்டுக்கிறேன். circle போட்டு I just right click and put it on top of this and make it to come before. okay, page up press பண்ணிக்கிறேன். so இதுல போய் fill பண்ணிக்கலாம். okay, so white color. so பாத்தீங்கன்னா ஒரு 3D ball. okay, so I can make it a little bit, scale it this way. சரியா? so உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க கொடுத்துக்கலாம். and also இது வந்து உங்களுடைய லைட்டிங் தான் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ லைட்டிங் மேட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களுடைய லைட்டிங் எப்படி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபவுண்டைன் ஃபில் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஐம் கோயிங் டு கிரியேட் அ ரெக்டாங்கிள். ஸோ என்னுடைய டூல்ஸ் எல்லாம் நான் இந்த இடத்துல டாப்ல கொண்டு வந்திருக்கேன் பிகாஸ் எனக்கு எல்லாமே வியூ பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ கிரியேட்டிங் அ box here. okay, box or rectangle. okay, so idhula pathina pattern fill. okay, so pattern fill click pannone you see you have lot of options here. okay, so idhula poite neenga pathina ungalku edu save pannirukko so adu varum. so adula poite you can have a top and whatever you have. inga pathina irukradhu ivlo irukku. so selecting here. okay, so neenga edu select pandringlo so adu vandu ungalku fill agum. double click pannina fill agum. சரியா? ஸோ இப்போ நீங்க ஏதாவது வேற ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ லெட் மீ கோ வித் திஸ். ஓகே, ஸோ ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஒரு ப்ளூ கலர். ஓகே, லெட் மீ ஹேவ் another blue color here. okay, light blue. let me have light blue here. so click பண்ணி ஹோல்ட் பண்ணி I'm creating this. okay, so இதோட duplicate எடுத்து plus press பண்ணிட்டு I'm just going to use control here, bringing it here. sorry, plus கொடுத்துக்கிறேன் and also bringing this way and also scaling it. okay, so scale பண்ணிட்டு I can just have this a copy. okay, so ஒரு copy எடுத்துக்கிறேன் plus கொடுத்துக்கிறேன் and also going to rotate this in 90 degree. okay, so இது வந்து 90 degree நீங்க rotate பண்ணிக்கிறேன் 90. okay, so click பண்ணிட்டு திருப்பி ஒரு வாட்டி வெளில click பண்ணிட்டு okay, so என்னோட pick toolல I'm going to click this, put it here. okay, so perfect இங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் I can take a copy out there. okay, so plus press பண்ணிட்டு இங்க இருந்த ஒரு copy. okay, control பிடிச்சீங்கன்னா straight வரும். so let me have it here. okay, so இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I'm just going to go for no outlines. okay, so select this and no outlines. சரியா? so இப்போ நம்ம வந்து இத பேட்டர்னா கிரியேட் பண்ண போறோம். சரியா? so இத செலக்ட் பண்ணிட்டு just go for இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல பேட்டர்ன் ஃபில்ல you have new from document. so இந்த டாக்குமெண்ட்ல நான் கிரியேட் பண்றேன். just select this pattern. okay, so double click. so பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா it has created. okay, so I can transform it, I can move it. okay, so பாத்தீங்கன்னா I can just use this, you can scale it, move it. okay, so whatever, இப்போ 2 கொடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. so you see the repetition of it. okay, so you can move it. okay, so move பண்ணிக்கலாம். okay, y axis ல move பண்ணிக்கலாம் and also you can rotate it. okay, so rotate பண்ணிக்கலாம். okay, shirts க்கு அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். okay, shirts க்கு அந்த மாதிரி இதுக்கு நீங்க இந்த மாதிரி patterns யூஸ் பண்ணிக்கலாம். okay, so you can have a cut here and also mirror row offset பண்ணிக்கலாம். okay, so ரொம்ப சிம்பிளா நீங்க row offset பாருங்க, just check it out. okay, and also column offset, you can just see the column offset. you get really a good pattern texture. okay, ரொம்ப சிம்பிளா நீங்க கொடுத்துக்கலாம். values கொடுத்துக்கலாம் 50. okay, so பாத்தீங்கன்னா you see a different. so இது வேணாம் அப்படின்னா just make it 0 and also this to be 0. so even you'll get. okay, so இந்த rotation point 0. okay, so இத நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாமா? yes, you can do it. okay, obviously. so 2 கொடுத்துக்கிறேன் and also x-axis 0 and this 0 share வந்து 0. இதை வந்து நான் சேவ் பண்ண போறேன். எப்படி சேவ் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா you see save as new அப்படின்னு இருக்கு. கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே it asks you this. okay, language English கரெக்டா? okay, so pattern PATTERN
pattern அப்படின்னு கொடுத்துக்கிறேன் tag. Whatever the tag name you want, you can just give a tag name shirts, SHIRT, shirt. Okay, so and inga pathina you see that you have certain thing here. Okay, so I just go here, make it English. Okay, so inga I just give okay. Okay, so kudututene pathina you see I have added my pattern here. Okay, so whenever I want I can just go here, now வந்து இதை add பண்ணிக்கலாம். ஓகேவா, so ஈஸியா நீங்க ஒரு பேட்டர்னை நீங்க சேவ் பண்ணிக்கலாம். சரியா, அடுத்து நம்ம பார்க்க போறது bitmap texture fill. ஓகேவா, so ரொம்ப சிம்பிள். ஓகே, so ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ நம்ம ஃபில்ல லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் ஃபில் பார்த்தோம். வெக்டார் பேட்டர்ன் ஃபில் பார்க்கறதுலேயே you have a bitmap pattern fill. Okay, so click பண்ணுறேன், you see that it has come with this. Okay, so default you will have certain colors in personal. Okay, so அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த arrow click பண்ணீங்கன்னா you see in the arrow you see a personal here. So personal click பண்ணீங்கன்னா you can see lot of textures. So double click பண்ணீங்கன்னா it will be uploaded in your fill area. ஓகேவா, so எந்த ஆப்ஜெக்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ so அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க fill ஆயிடும். சரியா, so இதுல ஏதாவது modify பண்ணா just go down here. Okay, you can have a modification over here. சரியா, so edge match ஏதாவது பண்ணனும் அப்படினா so இது scale பண்ணும்போது you will be using it. Transform பண்ணிக்கலாம், you can just have a transform here. I can reduce it. Okay, so ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு textures வந்து நீங்க transform பண்ணிக்கலாம். சரியா, so இதுல edge match வேணும்னா so click on edge match. So பாத்தீங்கன்னா you see that it will match both edges. Okay, so I can just have this here. Okay, so ரொம்ப ஈஸியா click பண்ணி நீங்க edge வந்து matches பண்ணிக்கலாம். சரியா, and also if you want brightness you can just adjust the brightness to it. Okay, so brightness அதிகமா வேணும்னா you can just have a brightness, or else உங்களுக்கு contrast அதிகமா வேணும்னா you can have a contrast, and also luminance and also color. Okay, so color உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு saturated வேணும்னா you can have a saturated or desaturated. Fine, so இதுல வந்து பாத்தீங்கன்னா you have a transform. Okay, you can scale it in a single axis. இது locked இருக்கிறதுனால separate ஆக மாட்டேங்குது. if you lock எடுத்துட்டு I can just increase or decrease, so I can just go for 6. so பாத்தீங்கன்னா ஒரு axis மட்டும் 6 inches வந்தா இருக்கு. so if I just go back to 1.65, so ரெண்டுமே ஈவனா இருக்கும். so I can just go this way. Okay, so horizontal and vertical நீங்க ஒன்னொன்னையும் மாத்திக்கலாம். சரியா, so இதுல லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இதும் நீங்க செலக்ட் பண்ணி மாத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா the second will also change. ஓகேவா, and also share பண்றதுக்கு you can just go here, you can share it. Okay, so பாருங்க you see that the thing changes. ஓகேவா, so ஈஸியா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா, so I can just have it zero sharing, and also இங்க வந்து பாத்தீங்கன்னா you have rotation angle, you can rotate it. Okay, so எந்த இமேஜா இருந்தாலும் நீங்க ஈஸியா ரொட்டேட் பண்ணிக்கலாம், எந்த டெக்ஸ்சர் எடுத்தாலும் ஈஸியா நீங்க rotate பண்ணிக்கலாம். so if I just go for this one, okay, I can just have a rotation to it. so easier நீங்க rotate பண்ணிக்கலாம். just check this one. okay, I can take this bricks, double click on the bricks, I can have a rotation here. okay va, so இதுல வந்து பாத்தீங்கன்னா I'm just going to make it 2 by 2 here. scale பண்ணிக்கிறேன், and இதுல வந்து பாத்தீங்கன்னா if I want to move this, so I can just move 1 by 1. okay, so இதுல 2 by 2 கொடுக்கிறேன். so 2 by 2, so I don't want 22 here, 2 by 2. okay, so இதுல போயிட்டு I'm just going to select this and I'm going to move. you see that ஒரு எதுவும் repetition இல்லாம உங்களுக்கு மூவ் ஆகுது பாருங்க. so உங்களுக்கு பேட்டர்ன் பண்ணும்போது you see that இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஒர்க் பண்ணிக்கலாம். ஹாரிசான்டலாவும் வெர்டிகலாவும் நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா you can just move. so you see a cut here. ஓகேவா, so ரொம்ப சிம்பிளா நீங்க இதை மாத்திக்கலாம். சரியா, so இது இல்லாம நம்ம ஒரு bitmap pattern fill create பண்ணணும், நம்மளுக்கு தேவையான create பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து நம்ம create பண்ணலாம் அப்படின்னா first I'm going to import an image. so import. okay, import குள்ள போயிட்டு I have an image here. so I'm going to take a sample image from Windows. okay, so I can have whatever the image. okay, I can choose, I can have this penguin images. okay, so ஒரு penguin image வந்து நான் create பண்ணிட்டேன். சரியா, இப்போ I'm going to select this. okay, போயிட்டு just go for a bitmap pattern fill. bitmap pattern fill you see an option here, new from document. okay va, so அதை நான் click பண்ணிக்கிறேன். சரியா, new from document click பண்ணிட்டு if I go here இங்க வந்து பாத்தீங்கன்னா crop tool. okay, so அந்த crop tool வச்சு நான் click பண்ணி drag பண்ணனா you see that it gets selected. so இதை நீங்க திருப்பியும் modify பண்ணிக்கலாம். சரியா, நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துட்டேன்னா
என்ன ரெசல்யூஷன்ல அதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ everything will be default, okay, 300 resolution dot per inch, and also CMYK colors la it will come, and also just give okay. சரியா? so பாத்தீங்கன்னா automatically it has filled here, okay, so automatically இங்க fill ஆச்சு. so I can just have a different look here, okay, so ஏதாவது மாத்தணும் அப்படின்னா you can just go here and you can just use the edge match. இதுல edge match ஏதாவது மாத்தணும் அப்படின்னா you can just edge match இத கம்மி பண்ணிக்கிறேன், transformationல 2x2 கொடுத்துக்கிறேன் so that it repeats. so இப்போ edge match நீங்க கொடுத்தீங்கன்னா you see the difference there. சரியா? so பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கும் difference உங்களுக்கு காமிக்கும். so ஏதாவது பேட்டர்ன் நீங்க கிரியேட் பண்ணீங்க இல்லாட்டி பிட்மேப்ல ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணி ஒரு நியூ ஃபைலாவே நீங்க உள்ள கொண்டு வந்துக்கலாம். சரியா? so I can just go here. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு clear-ஆ you see the difference for this, okay, so just check it out. okay, so பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு மூவ் ஆகுது. ஒரு பேட்டர்ன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைனும் வந்து பாத்தீங்கன்னா அழகா ஈஸியா மூவ் ஆகும். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் அண்ட் ஆல்சோ ஈஸியாகவும் நீங்க ஒரு பிட்மேப் பேட்டர்ன் ஃபீல்ட வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஏதாவது ஒரு இமேஜ்ல இருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஹியர், கிளிக் இட், ஓகே, சேவ் அஸ் நியூ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் கெட்ஸ் சேவ்ட். ஓகே, நேம் கொடுத்துக்கலாம், வாட் எவர் த நேம், யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் நேம் ஹியர். ஓகே, so pen I use a bitmap here, bitmap, okay, and tag la ungalku just give okay, just it creates it. okay, so idhula vandu pathina you go back and go for personal la vandu pathina it has created this bitmap. ipo enakku vandu straight image la irundhu na edukanum appadina just go here, new source from file. okay, so அதை கிளிக் பண்ணிட்டு just go into this. இப்போ எனக்கு வந்து இந்த டெசர்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேட்டர்ன் ஃபில்லா வேணும் அப்படின்னா ஓகே, பிட்மேப் பேட்டர்ன் ஃபில்லா வேணும்னா just import it. okay, you see that. okay, so நான் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கணும் ஆட்டோமேட்டிக்கா it will get applied to this also. okay, so ஈஸியா நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? so ரொம்ப ஈஸி டு கிரியேட் திஸ் பேட்டர்ன் ஃபில். okay, so நீங்க உங்க ஓனாவும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா you can just create it from this. okay, so create பண்ணதுலயே நீங்க work பண்ணிக்கலாம். you can save it also. so ஈஸியா நீங்க சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க எத்தனை பேட்டர்ன்ஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ so அத்தனை பேட்டர்ன்ஸையும் நீங்க யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? so I'm just going to delete this out. so delete and also delete. okay, so next one. okay, so இப்போ two colored பார்க்க போறோம். so click பண்ணி drag பண்ற ஒரு ellipse. ஓகேவா? so ellipse select பண்ணிட்டு I'm going to fill here, object property குள்ள போயிட்டு fill select பண்ணிக்கிறேன். fill select பண்ணா அது லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா you have two color fill. okay, so two color fill click பண்ணீங்கன்னா you see lot of things here. okay, so two color fill first போறேன். so two color fill போனோனே you see two colored வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு fill ஆயிருக்கு. சரியா? so two colorsல இப்போ black and white அப்படின்னு இருக்கு. சரியா? so black and white நான் இங்க போய் change பண்ணிக்கலாம். whatever the color you need you can just change it. see this difference. okay, so I can just go here, I can have a red, okay, whatever the color. okay, ரொம்ப சிம்பிளா நீங்க இந்த arrows click பண்ணி கூட நீங்க பண்ணிக்கலாம். சரியா? so இதுலயே you have lot of shapes. okay, so shapes பாத்தீங்கன்னா ஒரு இதுக்குமே you have a difference. okay, so you see this. so பாத்தீங்கன்னா ஒரு இதுக்குமே you will have some designs. okay, default designs where you can just click and you can work on it. சரியா? ரொம்ப சிம்பிள். and இதை ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா just நம்மளுக்கு pattern fill வந்த மாதிரி you have a transformation for it. you can just scale it or you can just make it smaller. okay, so இது பாத்தீங்கன்னா இந்த texture வந்து பாத்தீங்கன்னா it looks little bit better. okay, so I can just change the color to white and red. okay, white and orange. okay, I can just have it a little bit darker. okay, so ஈஸியா நீங்க கொடுத்துக்கலாம். and also if you want to move the position of it you can just move it. and also if you want to have a rotation you can have a rotation. and இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னா you can just have a share. okay, so இதுல pattern உங்களுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா you can just have a movement in this. check it out. okay, so ஈஸியா உங்களுக்கு pattern மூவ் பண்ணிக்கலாம். and இது வந்து பாத்தீங்கன்னா two colored. okay, so two colorsல நீங்க எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். so like a football can make this one 0. so பாத்தீங்கன்னா இந்த மாதிரி it will have. okay, so I can make it white and also I can make it black. okay, so இது வந்து reverseல I can just use it. I can go for black and also I can go for white. so you can see. okay, see the difference here. so இந்த மாதிரி நீங்க create பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கேருந்து உங்களுக்கு எந்த உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வேணுமோ ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா?
இதுல click பண்ணி hold பண்ணீங்கன்னா you have a texture fill here. So texture கொடுத்தீங்கன்னா you see you have filled with the texture. இதுல வந்து பாத்தீங்கன்னா you have lots and lots of options here. Okay, so click பண்ணி பாருங்க, you see that you have lots and lots of options. So ஒரு இதுவுமே நீங்க changesum பண்ணிக்கலாம். Just go here, you can just create lot of fun. Okay, so இத click பண்ணிட்டு you can just have a difference here. So click பண்ணி you can just use whatever the things you need. Okay, so இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா you can just create it. Okay, so you from the texture fill. So இதுல sample 1, sample 2 எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். So என்ன samples வேணுமோ so அந்த sample குள்ள போயிட்டு you can just have a different options here. So I can just use a rectangle here. Rectangle பார்க்கும்போது it looks clean. So I go with the rectangle here. So just go for the fill, texture fill. Okay, so texture fill you can see the difference here. Okay, so ஒரு sample க்கும் you will have a different உங்களுக்கு shades இருக்கும். So உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ so அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? So edit fill கொடுத்தீங்கன்னா you can just edit the fill here. Okay, so இதுல போயிட்டு I can just have it here. I can use the textures here. I can see the difference here. Okay, so color change பண்ணிக்கலாம். If I want the red color to be there, I can have a red color and also black color. So பாத்தீங்கன்னா black color. Okay, so density எவ்வளவு வேணும், I can increase the density of it. Okay, so பாத்தீங்கன்னா I can increase the brightness for it. So I can go with 10 here. Okay, so I can just change the brightness or else I can just unlock it and increase it. So brightness on the அதிகமா இருக்கு, so 50. So பாத்தீங்கன்னா you see the difference. So edit. Okay, so இதுல கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு click பண்ணீங்கன்னா it will not be there. Click on edit. Okay வா? So ஒரு இதுக்குமே you'll have a different shapes. Okay, so I can use this green. Okay, circuit board மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். So I can scale it, density வந்து ஒரு 10% கொடுக்குறேன். So you can see the thing here. Okay வா? So ரொம்ப சிம்பிளாவும் and also ஃபாஸ்டாவும் ஒரு டெக்ஸ்சரை வந்து ஈஸியா fill பண்ணிக்கலாம். சரியா? So ஒரு இதுக்குமே you'll have different styles. இதெல்லாமே work பண்ணி பாருங்க. work பண்ணி பாத்தீங்கன்னா you see lots and lots of useful things inside this. Okay, so பாத்தீங்கன்னா இதெல்லாமே நீங்க work பண்ணி பார்க்கலாம். சரியா? So I can have a smoky, a different colored smoky and also lot of things. சரியா? So இதெல்லாமே நீங்க work பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு complications வேணும் அப்படின்னா, ஏதாவது difference change பண்ணணும் அப்படின்னா just go for edit. Okay, editல போயிட்டு you can just use this. Okay, density and also softness, உங்களுக்கு எவ்வளவு softness வேணும் அப்படின்றது எல்லாமே நீங்க இங்க கொடுத்து work பண்ணிக்கலாம். And also you can change the color. சரியா? So change color கொடுத்து and also you can transform it. இதுல போயிட்டு transformation கொடுத்தீங்கன்னா you can just increase the transformation. Okay, so you can just see this. Okay, okay கொடுத்தீங்கன்னா it changes. Okay வா? So ரொம்ப simple to work on and also graininess ஒரு இதுக்குமே டிஃப்ரெண்டா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ எல்லாத்தையுமே நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதெல்லாமே நீங்க ஒர்க் பண்ணாம ஐ வாண்ட் டு ரேண்டமைஸ் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் ரேண்டமைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒரு இதுக்குமே அது ரேண்டமைஸ் பண்ணும். சரியா? ஸோ இட்ஸ் லைக் அ சீடிங். ஓகே, ஸோ ரேண்டமைஸ் பண்றதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஜஸ்ட் கிவ் okay for this. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் டு கிரியேட் அ டெக்ஸ்சர். ஓகே, டெக்ஸ்சர் ஃபில். ஓகே, ஸோ நார்மல் ஃபில்லோட டெக்ஸ்சர்ஸ் ஃபில், தட் இஸ் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ யூ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ், யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஒர்க் இன் திஸ். And also you have a post fill. Okay, so postscript அப்படின்னு கொடுத்தீங்கன்னா you have certain things here. Okay, so I can just have a pattern kind of thing. Okay, so I can just put it here. Okay, so I fill பண்ணிக்கிறேன் and go to this bars. Okay, so you can have a bars and also color circles. You see lot of fun here. Okay, so spider web and also spokes and also stars. Okay, so I can go for tiles here. Okay, so here also you can edit it. Okay, so உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க இங்கேயே கூட நீங்க எடிட் பண்ணிக்கலாம். So I can just go for reptiles and also frequency எத்தனை வேணும் அப்படின்றது இங்க கொடுத்துக்கலாம். Okay, so refresh கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க காமிக்கும். சரியா? So இதுல போயிட்டு I can just go for 2 refresh. So பாத்தீங்கன்னா 2 times. Okay, gray வேணும்னா எவ்வளவு உங்களுக்கு grayness வேணுமோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு just refresh. Okay, so grayness 2 second gray. Okay, so I can just have it lighter. So just create. Okay, so I can just go for more darkness in the third one. Okay, so பாத்தீங்கன்னா third one வந்து உங்களுக்கு dark தான். So ஈஸியா ஒரு இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க
கொடுத்துக்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் ஆங்கிள்ஸ் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓகே, ஸோ மினிமம் ஆங்கிள், just refresh. So you see the difference here. Random seed கொடுத்தீங்கன்னா create at random. So எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா just refresh கொடுத்துட்டே வந்தீங்கன்னா you can just apply it. Okay, stained glass வேணும்னா you can just click on the stained glass, so you can create a glass here. Okay, very simple to work on. And also stars, text. Okay, so I can go for text here. Okay, so I can just go for trees here, tree rings, and also triangles and also waves. Okay, so you have lot of things. Okay, so எல்லாத்தையுமே நீங்க work பண்ணி பாருங்க. And also it's very simple to create. Okay, so very simple, and also it is fast to create a background color. Okay, so I'll double click money. I'm going to create a color for this. You see the difference here. Okay, for a textured fill வேணும் அப்படின்னா I can just use this and use a color for this. சரியா? ரொம்ப simple and also easier நீங்க work பண்ணிக்கலாம். You have two color fill, postscript, texture. Okay, so இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? So it's very simple and also very useful for your reference. Okay, so உங்களுக்கு backgrounds எல்லாம் create பண்ணும்போது இதெல்லாமே யூஸ் பண்ணி நீங்க work பண்ணிக்கலாம். ஓகேவா? So work பண்ணீங்க அப்படின்னா get a good result out of this. ஓகேவா? So இப்போ நம்ம புதுசா ஒரு ஆப்ஷன் பார்க்க போறோம். So with the same fountain fill. Okay, so ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா? So button create பண்ண போறேன். Fountain fill கொடுக்கிறேன். And also I'm going to go for this conical. Okay, so conical கொடுத்துட்டு I'm just going to make this one and also interactive fill வந்து on பண்ணிக்கிறேன். சரியா? So I can just have it here. So இது வந்து color வந்து soft color கொடுத்துக்கிறேன். And also I go with this or this. Okay, this will be better. Okay, and I can just go with linear கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு தெரியுதோ, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும்னு தோணுதோ, ஸோ அதை யூ கேன் யூஸ் இட். ஓகே, ஸோ இங்கே வந்து ஐ கேன் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராப் ஹியர். ஓகே, ஸோ ஐ கேன் கோ கிளிக் அண்ட் ட்ராப் ஹியர். ஓகே, ஸோ சிம்பிளாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ ஆட் ஹியர். ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ ஆட் ஹியர். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக and also faster நீங்க create பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா you see that I can just use this and roll it. Okay, so I can just have a little bit different color. So இங்க வந்து ஒரு white. Okay, so இந்த மாதிரி இன்னொரு white எடுத்துக்கிறேன். So I can just place it here. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா I have created this. இப்போ ஒரு metallic text வந்து நான் create பண்ணிட்டேன். Okay, so இதுல இருந்து அப்படியே ஒரு duplicate எடுத்துக்கிறேன். Select this. Okay, go for your tool. Okay, so plus கொடுக்கிறேன். plus கொடுத்துட்டு I'm just going to take this, shift பிடிச்சு I'm just going to make it smaller. Okay, small கொடுத்துட்டு I'm just going to rotate this. click பண்ணி I'm going to rotate this. Okay, so rotate பண்றேன். you see you have created a button. Okay, and also இதை select பண்ணி I'm just going to take a plus here. Okay, கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். I'm going to fill with some other color. Okay, so இப்போ fountain fill போறேன். Okay, so I'm going to click this one. Okay, this will be better. So double click பண்ணிக்கிறேன். and இங்க போயிட்டு I'm just going to use a dark color here. Okay, so I can just use a dark color. I can just rotate this one. Okay, so to the bottom here. Okay, so இது எல்லாமே lighting base பண்ணி தான் work பண்றேன். and பாத்தீங்கன்னா I don't want this color. நான் color மட்டும் change பண்ணிக்கிறேன். black and white எடுத்துக்கிறேன். Okay, let me go with fountain fill, normal fill and fountain fill. Okay, I go with default one. So இதை select பண்ணிட்டு just normal fill select பண்ணிக்கிறேன். Okay, so fountain fill குள்ள போறேன். Okay, so fountain fill குள்ள போயிட்டு I'm just going to add a color for this. So click, drag, drop onto this. Okay, and also click, drag, drop onto this. I want this both to be here. and இது வந்து white கொடுத்துக்கிறேன். சரியா? so white கொடுத்துட்டு I'm going to work on. சரியா? so இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா I'm going to rotate this. இது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற மாதிரி rotate பண்ணிக்கிறேன். so எனக்கு color வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் brighter இருக்கு. I'm just going to go for, so இந்த color will be okay. so let me have this color. Okay, this is good. Okay, so இப்போ இதை select பண்ணிட்டு okay, so இந்த color fill பண்ணிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா duplicate எடுக்கிறேன். plus கொடுத்து duplicate எடுத்துட்டு I'm just going to make a duplicate and இதை வந்து rotate பண்றேன். okay, so rotate மேல
இப்படி rotate பண்ணிக்கிறேன் சரியா so you can see this something comes out there so இது வந்து no fill கொடுத்துக்கிறேன் and also இதை வந்து நான் வந்து duplicate எடுக்கிறேன் சரியா control D or else plus கொடுத்துட்டு I'm just going to make this one இப்படி வெளில எடுத்துக்கிட்டு okay so plus கொடுத்து I'm just going to make it little bit smaller shift கொடுத்து smaller கொடுத்துட்டு I'm just going to put it here so உங்களுக்கு right click பண்ணா உங்களுக்கு தெரியும் okay ரெண்டு எடுத்துர்க்கேன் so I'm going to make it bigger a little more bigger I can have a thin line here okay so இப்போ இது ரெண்டுத்தையுமே select பண்ணிட்டு just check it out இது ரெண்டுத்தையுமே select பண்ணிட்டு I'm going to trim it so இதை select பண்ணி delete பண்ணிறேன் so இங்க பாத்தீங்கன்னா I have this one okay so I can just change the color to white I can just make it a little bit smaller okay so either select panni I can just make it a little bit bigger in size okay so let me have this here so rotate so you can see this you have created a shiny button okay so ரொம்ப சிம்பிளா நீங்க ஒரு மெட்டாலிக் பட்டனோ இல்லாட்டி ஒரு ஷைனி பட்டனோ நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம் சரியா so ரொம்ப ஃபாஸ்டா and also ஈஸியா நீங்க இந்த ஃபவுண்டன் ஃபில்ஸ் யூஸ் பண்ணி நீங்க work பண்ணிக்கலாம் சரியா so நீங்க work பண்ணும்போது make sure that you are good with the lighting part okay so lighting feel பண்ற அளவுக்கு lighting வச்சிட்டீங்கன்னா it will be better or else நான் இத delete பண்ணிட்டு I can use a simple circle okay so ஒரு circle போட்டு white fill பண்றேன் and also no fill color I can just have it like this I can just put it here click rotate sorry click that object okay so click பண்ணிட்டு in the center click பண்ணிட்டு rotate பண்ணுங்க okay so I can scale it திருப்பி வெளில போய் click பண்ணி I can scale it just a little bit not more okay so பாத்தீங்கன்னா you see a highlight there okay so ஈஸியா நீங்க ஒரு simple பட்டனை வந்து பாத்தீங்கன்னா உங்க fountain fill-ல உங்களால கிரியேட் பண்ண முடியும் சரியா so ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம group of objectக்கு you can just apply a fill okay so இங்க என்ன பண்றேன் அப்படினா ஒரு bar ஒன்னு கிரியேட் பண்ணிட்டேன் சரியா ஒரு bar like rectangle கிரியேட் பண்ணிருக்கேன் சரியா so இந்த rectangle நான் என்ன பண்றேன் duplicate எடுக்க போறேன் so as I said before நம்ம left click பண்ணி drag பண்ணி right click பண்ணா நம்ம duplicate எடுக்கலாம் so click பண்ணி மேல மூவ் பண்றேன் control பிடிச்சுக்கிறேன் so that ஈவனா வரும் okay so right click okay so இப்போ control D control D control D control D control D control D okay so இதெல்லாமே remembranceல இருக்கும் so select everything okay bring it down இப்போ இது எல்லாத்தையுமே select பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் just check it out okay so first நான் இது வந்து object வந்து நான் group பண்ணிக்கிறேன் just go for group okay group போயிட்டு இத select பண்ணி இப்போ நான் fill பண்றேன் interactive fill okay so இதுல gradient கொடுக்கிறேன் just check it out what happened okay so பாத்தீங்கன்னா gradient வந்து உங்களுக்கு fill ஆயிருக்கு அப்படி இல்ல அப்படினா just இத select பண்ணிட்டு just click and drag so பாத்தீங்கன்னா ஃபுல்லா நீங்க ஒரே கலர் வந்து நீங்க gradient-ஆ கொடுத்துட்டீங்க right so இப்போ நான் இதுக்கு அப்ளை பண்ண போறேன் just நான் உள்ள போய் ஒரு ப்ராப்பர்ட்டீஸ்லயும் நான் போய் பண்ண போறதுல just இங்க போயிட்டு மேல orange கொடுக்கிறேன் சரியா so just put it here orange and நடுவுல let me have some blue color okay so let me have a blue here okay and கீழ வந்து I can have a green just check this one okay so ரொம்ப சிம்பிளா you can create this okay so பாருங்க okay I can just have a yellow in between okay so பாத்தீங்கன்னா you have created a amplified effect okay so the volumes எல்லாம் இருக்கும்ல so அந்த effect வந்து நீங்க you have created this so I can place it here so பாத்தீங்கன்னா தெரியும் okay so ரொம்ப சிம்பிளா இந்த interactive tool வச்சு நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம் சரியா so ரொம்ப ஃபாஸ்டாவும் and also ஈஸியாவும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு amplifierல இது போடிங்கனா it looks better so I can just have a simple amplifier okay with the help of these tools okay so I take this one as a black color okay I let it dark color let me go put it to the back of the page okay control பிடிச்சு page down பண்ணேன் okay so I can just have this one or a shininess இருக்கிறதுக்காக I just go with this color will be better so இப்போ இத எல்லாத்தையுமே select பண்ணி I can just squash it
Okay, so இதை வந்து squash பண்ணிக்கிறேன். I can just select everything here. I can take a duplicate. So control D கொடுக்கலாம், அப்படி இல்லைனா plus கொடுத்துட்டு I can just shift and move it. Okay, shift move பண்ணிட்டு. Okay, so இதில் வந்து போனீங்கன்னா I'm just use this one. Okay, so control D, control D, control D, control D. Okay, so பார்த்தீங்கன்னா I have selected this and இதில் போயிட்டு I select this one. Okay, I can copy from here, drag பண்ணிட்டு control பிடிச்சு I can just have it, right click. Okay, so it looks better and I can have this one over here. Okay, so அதை வந்து control page up கொடுக்குறேன். So I brought it here. Okay, so fountain fill கொடுத்த இந்த இதை வந்து copy and also I'm going to paste it here. Control V, so I can paste it here. So இதை வந்து scale பண்ணிக்கிறேன். So shift பிடிச்சு I can just scale it. I can place it here. சரியா? So இங்க பார்த்தீங்கன்னா we have created a different amplifier effect. Okay, so பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா we have created these. Okay, next வந்து பார்த்தீங்கன்னா smart fill. Okay, so it's there. Okay, smart fill. அதுக்கு முன்னாடி we have to see option called I go to the smart drawing. Okay, smart drawing கொடுத்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய shape recognition layer லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க medium இருக்கு and also smart smoothing level வந்து medium இருக்கு. இப்போ இங்க போயிட்டு நான் வந்து ஒரு round போடுறேன். So you see that it has created a circle or ellipse. Okay, so இதில் வந்து பார்த்தீங்கன்னா I just created rectangle. So இங்க பார்த்தீங்கன்னா it has created a rectangle. So நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டும் நீங்க போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்க போய் நீங்க அந்த ஷேப்பை போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக வரல. ஓகே, ஸோ அந்த டைமில் யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் ஹையர் ஆர் ஹையஸ்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் செக் இட் அவுட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ maximum it creates the shape. Okay, arrow. Okay, so பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா whatever the shape you need you can just create. Okay, you can go for a triangle. Okay, so triangle. Okay, right angle, whatever. Okay, so நீங்க எந்த ஷேப்பை நீங்க போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பை நீங்க ஈஸியா நீங்க அட்டைன் பண்ணிக்கலாம். I just create a star here. Okay, so I can just have a star here. Okay, so just create it. Okay, so உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக வரல. So just go for highest. Let me have this one here and this one here. Moreover it's similar வர மாதிரி பார்த்துக்கோங்க. Okay, so பார்த்தீங்கன்னா you can create, okay, with the help of this smart tool. Whatever the shape நீங்கள் create பண்ணீங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அது ஓவலாக create ஆகிடுச்சு பாருங்க. just check it out. Okay, circle, box. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன வந்து இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் டூல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்மார்ட் டிராயிங் அப்படின்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ். சரியா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஃபில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஸ்மார்ட் ஃபில் அப்படின்றது எப்படின்றது யூஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிளை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, சர்க்கிள் இங்கே வச்சாச்சு. சரியா? I'm just going to take a line and create a line here. Okay, so line வந்து நான் சென்டருக்கு அட்டாச் பண்ணிடுறேன் so that கரெக்டாக சென்டரில் இருக்கும். இப்போ இதை செலக்ட் பண்ணி ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் கொடுத்துட்டு if I just move it I took a duplicate. ஸோ இதை control D கொடுத்து நிறைய டூப்ளிகேட்ஸ் எடுத்துக்கிறேன். control D கொடுத்தா லாஸ்ட் ஆக்ஷன் திருப்பி வந்து அதை அப்படியே வந்து மைண்டில் வச்சுட்டு it will repeat. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கர்வ். ஓகே, ஸோ ஓப்பன் கர்வை நம்ம ஃபில் பண்ண முடியாது, ஜஸ்ட் இங்கே போயிட்டு நம்ம ஃபில் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்மார்ட் ஃபில் டூல் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் ஸ்பெசிஃபை. ஓகே, ஸ்பெசிஃபைல உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அதை கொடுத்துட்டு ஓகே, ஸோ ஐ கோ வித் ஆரஞ்ச். க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே ஃபில் பண்ணுறேன். யூ see what happens here. ஓகே, ஸோ அந்த ஓப்பன் கர்வ் இது வந்து க்ளோஸ்டு கர்வாக அதை அசியூம் பண்ணிவிட்டு இட் இஸ் கிரியேட்டிங் இட். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு வேணாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இதை மட்டும் கொடுக்குறேன், ஏன்னா வந்து ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ ரேஸ். ஓகே, ஸோ அந்த ரேஸை கிரியேட் பண்ணுறதுக்காக நான் கொடுக்குறேன். சரியா? ஸோ இப்போ இதை டெலிட் பண்ணுறேன், இதை நடுவில் இருக்கிறத மட்டும் டெலிட் பண்ணுறேன். அண்ட் இப்போது இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இதில் போயிட்டு ஐ ஜஸ்ட் டீசெலக்ட் திஸ். ஷிஃப்ட் பிடிச்சி இதெல்லாம் மட்டும் நான் டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டீசெலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டெலிட் கொடுக்குறேன். ஸோ லெட் மீ கோ வித் திஸ். செலக்ட் delete, வெளில கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் delete, செலக்ட் delete, செலக்ட் delete.
Okay, select and delete, select and delete, select this, delete, select, delete, select this, delete. அப்படி இல்லை அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி, தட் இஸ் உங்களுடைய ஆப்ஜெக்ட் மேனரில் போயிட்டு மேனேஜரில் போயிட்டு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூ see that I end up with good rays of a sun. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் ஆல்சோ சீக்கிரமாகவும் நீங்கள் ஒரு ரேஸ் ஆஃப் த சன்னை வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் see this here. ஓகே, ஸோ Ctrl G கொடுத்துக்கிறேன். ஸோ I can have it here. ஓகே, ஸோ இதோட பேக்ரவுண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ just have it here. ஓகே, ஸோ இதோட ஒபாசிட்டி எல்லாமே கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி I'm just going to create a background here. Okay, so backgroundல ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு I'm just going to fill this color. Okay, so I want an interactive fill. Okay, so எனக்கு வந்து கீழே வந்து let me have the light color to the top and also இது வந்து கீழே இங்கே வச்சுக்கிறேன். and also இந்த இடத்துல போயிட்டு I'm going to use a different color and இதுக்கு இந்த color and also இது இந்த கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ பார்க்கறதுக்கு இட் லுக்ஸ் லைக் திஸ். சரியா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டோ அந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டிரான்ஸ்பரன்சி ஒபாசிட்டி வர வர நம்ம அதை ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா, அடுத்து அதெல்லாம் தான் பார்ப்போம். ஸோ அந்த டைமில் ஒர்க் ஆன் திஸ். சரியா, ஸோ நம்ம இதை ஒர்க் பண்ணலாம். சரியா, ஸோ இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேக்ரவுண்டு அண்ட் ஆல்சோ ஒரு ரேஸை கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. சரியா, ஸோ இந்த லெசனில் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபில், யூனிஃபார்ம் ஃபில், ஓகே, நோ ஃபில், ஓகே, அதுக்கப்புறம் பேட்டர்ன் ஃபில், வெக்டார் பேட்டர்ன் ஃபில், பிட் மேப் பேட்டர்ன் ஃபில், அதுக்கப்புறம் டூ கலர். ஓகேவா, பிட் மேப்லேயும் சரி அண்ட் ஆல்சோ பேட்டர்ன் ஃபில்லையும் சரி டூ கலர்லேயும் சரி எப்படி வந்து நம்ம புதுசாக ஒரு பேட்டர்ன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் ஆல்சோ யூஸிங் தோஸ் ஃபில்ஸ், ஓகே, நம்ம ஃபவுண்டன் ஃபில்ல we have done these kind of objects and also இந்த ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம பண்ணோம். சரியா, ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட்டாகவும் இது ஒர்க் பண்ணோம். சரியா, ஸோ ஸ்மார்ட் ஃபில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூ கேன் see this one. ஓகே, ஸ்மார்ட் ஃபில்ல we have created these things. சரியா, ரொம்ப ஈஸி அண்ட் ஆல்சோ ஒர்க் எஃபெக்டிவ். ஓகேவா, ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். சரியா, நீங்கள் கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, so make sure that you are good with this. Okay, so நீங்க இந்த fill toolல நீங்க perfectா இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. so that உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவும் and also ஃபாஸ்டாவும் உங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டக்குன்னு ஃபில் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா டக்குன்னு நீங்க போய் ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா, ஸோ இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.